கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ச்சியாக தேவ சமூகத்திலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த நாளிலும் நான் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை பேசும்படி விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 44 அதிகாரத்திலே 21வது வசனத்திலே, அதாவது 1ஆம் தேதி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக உங்களோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் மக்களை மறக்காமல் நேசிக்கிறவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை மறந்து போனவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். யாக்கோபை அவர் சிநேகித்து இஸ்ரவேலை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்தார். தேவன் எப்பொழுதும் இஸ்ரவேல் மக்கள் மீது நேசமுள்ளவராக, பாசமுள்ளவராக, இஸ்ரவேலை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருந்தார். மறக்க முடியாமல் இஸ்ரவேலை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஆண்டவரை மறந்து போன சம்பவங்கள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவை, தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றினவர்களாக காணப்பட்டார்கள். தேவனை விட்டு அவர்கள் சோரம் போனவர்களாக காணப்பட்டார்கள். தேவனை விட்டு தூரமாக போனவர்களாக காணப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்துவர்களாக மாறிப்போனார்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவனை விட்டு அவர்கள் தூரமாக போயிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை இந்த வேத வார்த்தையிலிருந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மறக்கக்கூடாத நிலையிலே அவர் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை விட்டு மறந்து தூரமாய் போனார்கள். ஆண்டவரை அறியாத மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை விட்டு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது தேவனை மறந்த ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. தேவனை மறந்த எல்லா நிலைகளிலும் அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக போனது. அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். எதிரிகளினாலே ஒடுக்கப்பட்டார்கள். அவருடைய சுகங்கள், அவருடைய சொத்துக்கள், அவருடைய பொருளாதாரங்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்ட ஒரு நிலை அங்கே காணப்பட்டது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பையெல்லாம் தேவனை மறந்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அடிமைத்தன வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த நிலையிலும் அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை, அவர்களாலே உழைக்க முடியவில்லை, அவர்களாலே சொந்தமாக வாழ முடியவில்லை. பயந்து நடுங்கி கலங்கி ஏங்கிக் கொண்டே அவர்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருந்தது. ஒரு அடிமைத்தனமான ஒரு ஒடுக்குதலுடைய வாழ்க்கைக்கிலே ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் தேவனை மறந்து வாழ்ந்த காலங்கள், தேவனை புறக்கணித்த காலங்கள், தேவனுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு காலங்களாக அன்றைக்கு காணப்பட்டது. அம்பிரியமானவர்களே, வேதத்தில் இதற்குரிய அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் எப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி
தேவனிடத்திலே வந்தார்களோ, தேவன் பக்கம் திரும்பினார்களோ, அப்பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் வேதத்திலே பார்க்கக்கூடிய அநேக மனிதர்களை இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே தேவனை விட்டு தூரமாய் போன நேரங்களிலே அவர்கள் தேவனை மறந்த காலங்களாக அன்றைக்கு இருந்தது. அப்படியாய் இருக்கின்ற பொழுது எகிப்தியர்னாலே அவர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் தேவன் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிற்பாடு நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனை மறந்த காலங்கள், தேவனை விட்டு தூரமாய் போன காலங்கள், எல்லா நிலைகளிலேயும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை விட்டு தூரமாய் போன நேரங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒடுக்குதலும், அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருந்த சொத்துக்கள் சூறையாட்டப்பட்டது, அவருடைய பிள்ளைகள் சூறையாட்டப்பட்டது, அவருடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாகவே மாறிக்கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவளை அந்த அடிமைத்தன வாழ்விலே இருந்து, அவருடைய எதிரியினுடைய கைகளிலே இருந்து, பகைஞருடைய கைகளிலே இருந்து, ஒடுக்கப்பட்டவருடைய கைகளில் இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்த சம்பவத்தை வேதத்திலே அதிகமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை மறந்து போனார்கள். ஆனால் தேவனோ அவளை மறக்காமல் இருந்து அவளை நினைத்து அவளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை குறித்து உங்களோடு கூட இந்த வேளையிலே பேசுகிறேன். தேவன் தாம் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவாராக. எப்பொல்லாம் நாம் தேவனை விட்டு மறந்து போகிறோமோ, தூரமாய் போகிறோமோ, அப்பொழுது நாம் அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்படுகிற வாழ்வை நாம் வாழ வேண்டி இருக்கும். நாம் எல்லா சூழ்நிலையும் தேவனை நினைத்து தேவனுக்காக, தேவ சித்தத்துக்காக கர்த்தரோடு வாழ்வோமானால் எப்பொழுதும் நித்தியமான ஒரு வாழ்வையும் பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழவும், ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளை வாழ்வையும் வாழவன் தேவன் நமக்கு உதவி செய்வார். அதே தேவன் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார் என்பதையும் இந்த வேதத்திலே இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, இந்த வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு நம்முடைய வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, நாம் தேவனை விட்டு துன்மார்க்கமான அந்நிய தேவர்களை, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தரை நாம் நினைத்து கர்த்தரோடு வாழும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த அருமையான வேளையிலே கர்த்தரோடு நாம் வாழுகிற வாழ்வை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு முடிக்க விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வேளையை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் மறக்காத தேவன், எங்களை நினைக்கிற தேவன், நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.